இந்த வீடியோவை வழங்குவோர் Bedlock Wings for wedding photography and videography. இணைந்து வழங்குவோர் BROLL Studios Private Limited. இன்றைக்கி நம்ம வெங்காயம் தக்காளி தொக்கு தான் செய்ய போகிறோம். இந்த வெங்காயம் தக்காளி தொக்கு வந்து இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம ருசித்து சாப்பிடுவோம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 தக்காளி அதுவும் பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு, ஒரு 2 பச்சை மிளகா, பெரிய பச்சை மிளகா பொடியாக 2 மிளகா கட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் தேவையான அளவு ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், மல்லித்தூள் 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, மஞ்சப்பொடி ஒரு 1/2 ஸ்பூனு, ஒரு 4 ஸ்பூனு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி கருவேப்பிலை தேவையான அளவு. ஸோ இதுதான் வெங்காயம் தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கிறோம். கடாயி ஹீட் ஆயிடுச்சு. 4 ஸ்பூனு எண்ணெயை ஊற்ற போகிறோம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் வந்து சீரகம், நம்ம எடுத்து வச்சுருந்த கடுகு, சீரகம், கடுகு 1 ஸ்பூனு, சீரகம் 1/2 ஸ்பூன். நல்லா பொரியுது, கடுகு சீரகம் நல்லா பொரியுது. அதில் இப்போ நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறோம். 3 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயத்தை வதக்கணும். நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம். தீ ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தீயை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்து போகிறோம். கருவேப்பிலை சேர்த்து ஒரு தொழிட்டு இதில் நல்ல பொடியாக கட் பண்ணி வச்ச தக்காளி, 3 வெங்காயம் பெரிய வெங்காயம், 4 தக்காளி. எப்பவுமே ஒரு தக்காளி அதிகமாக இருக்கிறது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பொடியாக கட் பண்ண தக்காளி சேர்த்து பாருங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குது. தக்காளி வந்து இருக்கிறதே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா ஜூஸ் வந்து வெங்காயத்தோடு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா அழுத்தி தக்காளி இல்லாத அளவுக்கு அப்படி ஆக்கணும். அப்போதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் தக்காளி தொக்கு. நம்ம வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு அந்த தக்காளி வெங்காயத்தோடைய அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கிட்ட பிறகு இப்போ நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் வந்து தக்காளி தொக்கில் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அப்படியே நல்லா மிக்ஸ் ஆகி அதையும் நல்லா சேர்த்துட்டு இப்போ நம்ம மசாலா செய்ய போகிறோம். மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூனு, ரெண்டு ஸ்பூனு தனியா பொடி. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
எப்பவுமே வந்து தக்காளி வெங்காயம் தொக்குன்னு இல்லை, சமையல் கிச்சனில் பண்ணும்பொழுது ஸ்டவ் பக்கத்தில் இருக்கணும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வதக்கி துழவி கொடுக்காம போய் டிவி பார்க்குறது, கொஞ்ச நேரம் வச்சு மூடிட்டு அப்புறமா வந்து திரும்ப வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறது. அதனால தான் நமக்கு டேஸ்ட்டு குறைஞ்சிருது. ஸோ தீயை கொஞ்சம் அடக்கிக்கலாம். தீயை அடக்கிக்கிட்டு நல்லா இந்த மசாலா வாசம், இந்த மிளகா பொடி வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு. 2 மிளகா பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறோம். மசாலா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வாசனை வருது இப்போவே. ஸோ அது ரொம்ப கெட்டியாக இருக்குது. நம்ம கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். ஸோ தண்ணி அதிகம் சேர்க்காம கொஞ்சமாக ரொம்ப தண்ணி சேர்த்தோம்னா இந்த வெங்காயம் தக்காளி தொக்குக்கான டேஸ்ட்டே போயிடும். ஸோ இந்த கெட்டியாக இருக்கும். அப்படியே இந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி நல்லா கொஞ்சம் ஒரே ஒரு சின்ன கொதி வந்து இறக்கிட்ட போதும், தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். ஒரு சின்ன பிளேட் வச்சு மூடிடலாம். கரெக்டாக ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷம் மூடி கொஞ்சம் நேரம் வேக வச்சு பார்த்துக்கலாம். ஆஹா, நல்லா கொதிச்சு ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப திக்கும் இல்லாமல் வெங்காயம் தக்காளி தொக்கு ரெடி ஆயாச்சு. நல்லா கமகமன்னு வாசனை வருது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா கமகமன்னு வாசனை வருது. ஸோ சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு ரெடியான வெங்காயம் தக்காளி தொக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இப்போது தேவையான அளவு கொத்தமல்லி தூவி. ஸோ வெங்காயம் தக்காளி தொக்கு உங்களுக்காக டேஸ்டியாக ரெடி ஆயாச்சு.